தன்னுடைய சீர்தூக்கி பார்க்கும் குணநலத்தால் அனைவரையும் வியக்க வைக்கும் சிம்மராசி நேயர்களே. என்ன மேடம் என்னென்னமோ பேசுகிறீங்க அப்படின்னா, அஷ்டமச்சனி அப்படியே என்ட்ரி ஆகுது. இது வரைக்கும் வந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். கண்டகச்சனிலாம் வெறும் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன மாதிரியான மெயின் பிக்சர்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், கொஞ்சம் பயங்கரமாக கொஞ்சம் அதிரடியாக கொஞ்சம் சூறாவளி காற்றலாம் வீசுவதற்கான நேரமாகத்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி அப்படின்றது இயங்க போகுது. ஏற்கனவே பட்டதே இன்னும் முடியல, இனிமும்னா அப்படின்னா யூஸ்வலி சிம்மராசிக்காரங்க யார்கிட்டேயும் போயிட்டு நிற்க மாட்டாங்க. தன்னுடைய அதிகாரத்தால், தன்னுடைய திறமையால் அடுத்தவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சிம்மராசினியர்களே அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த தடவை உங்களுடைய துணிவு, உங்களுடைய தைரியம், உங்களுடைய விடாநம்பிக்கை மட்டும்தான் இந்த 2.5 வருஷத்தை கடப்பதற்கான நேரமாக இருக்க போகுது. திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சுகர் கோட்டிங்லாம் கொடுத்து நீங்கள் அப்படி உங்களுக்கு 4 கோடி வந்துடும் 7 கோடி வந்துடும்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கும் வேஸ்ட்டுன்னு தெரியும், எனக்கும் வேஸ்ட்டுன்னு தெரியும். யதார்த்தமாக உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா அதை நம்பி தான் நீங்கள் பார்க்க வரீங்க. கண்டிப்பாக இந்த 2.5 வருஷம் முள்ளு மேலே நிற்க வரக்கூடிய கதையாகத்தான் அங்கே இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கக்கூடிய வேண்டிய ராசியில் முதன்மை ராசி என்ன அப்படின்னா சிம்மராசி. சிம்மராசியும் மேஷராசியும் இந்த தடவை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் பீரியடில் தான் இருக்கீங்க. அஷ்டம சனி ஆரம்பம் அப்படின்றது 8ல் சனி வர்றது 3 விதமான விஷயத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆயுள் ஆபத்து ஒன்று, அதுக்கப்புறம் விபத்துகளை கொடுக்கறது, பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை வர வைக்கிறது, இன்னொன்று திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணுறது. நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லா சிம்மராசினர்களுக்கும் அந்த கடைசியில் சொன்ன திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது சனி மூலமாக கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸை நிறைய கொண்டு வந்து பிரபஞ்சம் கொடுக்கட்டும். நம்மளுக்கு டைம் இருக்குது, அடுத்து வருவார். நம்ம குரு நம்மளால் நல்லா தான் இருக்கார். இப்போதைக்கு வேலையை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிப்போம், வேலையில் நல்ல பேர் வாங்கிப்போம், அதில் வரக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்ம சரி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. ஒன்றும் பெரிய கெடுபலன்லாம் நடக்க போகல. 2028க்கு அப்புறம் நம்ம தான் கிங்கு. நல்ல விஷயம்லாம் ஆழ்ந்த வேலை வந்துகிட்டே இருக்குது. இடையில கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது, அவ்வளோதான். அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு அப்புறம் புதையல் கிடைக்குதுன்னா போயிட்டே இருக்க போகிறோம். இடையில ஒரு மலை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், மலையில் ஏறி தானே இறங்கி அந்த புதையல் எடுப்போம். அந்த மாதிரி மலை மாதிரி இப்போ அஷ்டம சனி வந்து நிற்குது. அப்படி ஸ்வயங்னு ஏறி இறங்குறதுக்கு ஒரு 2.5 வருஷம் ஆக போகுது. ஈஸியாக கடக்க போகிறோம், போய் புதையல் எடுக்க போகிறோம். அதனால பரிகாரங்கள் எல்லாமே இந்த தடவை உங்களுக்கு சுந்தரகாண்டம் படித்தல் அப்படின்றது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்க போகுது. உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு ஏதாவது முடியும் அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க. 3வது, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு மனசார ஒரு வேண்டுதலை வைங்க. அப்போ போனாலும் ஐயோ முருகா, அம்மா, தாயே, பெருமாளே, சிவனே என் கூட இருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அவர் உங்களோட இருக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். நேர்மை தவறாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி நேர்களுக்கு உங்களுடைய நேர்மையை சோதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால இந்த நேர்மை அப்படின்ற விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை எந்த கிரகத்தாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது.